என்பதை நினைவு கூறுகிறோம். ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் என் தேசத்தில் தொலைக்காட்சிகளை தூரத்தில் வைத்துவிட்டு அன்னை காட்சியிலே தமிழ் கேட்கும் அறிவாளர்கள், தொலைக்காட்சிகளை தூரத்தில் வைத்துவிட்டு அன்னை காட்சியிலே வந்து தமிழ் கேட்கும் அறிவாளர்கள் வானம்பாடிகளை பறவைகள் பாவலர் அனைவரும் பறவைகள் இவர்களெல்லாம் இந்த வானம்பாடிகளை ஞானம்பாடிகளாக வாணியம்பாடியே அனைத்து. ஏனென்றால் முத்தமிழ் கழகம் உட்பட அனைத்து அமைப்புகளும் அப்படித்தான் இந்த மண்ணில் கவிதை பயிரை வளர்க்கின்றன. கவிதை இங்கு பகிராகிறது, கவிதை இங்கு பகிராகிறது. இது நாற்றங்கால், வாணியம்பாடி நாற்றங்கால். இந்த நாற்றங்காலிலே இருந்துதான் கவிப்பயிர்கள் கொண்டு செல்லப்பட்டு தமிழகம் முழுவதும் பயிரிடப்படுகின்றன என்பது உண்மை. அப்படிப்பட்ட வானம்பாடிகளை ஞானம்பாடிகளாய் ஆக்கும் வாணியம்பாடியை வணங்கி வருகிறேன். இன்றைக்கு காற்று ஆண்டு கொண்டிருக்கும் காற்றின் இவ்விடத்தில் நூற்றாண்டு விழா முடிந்தும் 100ஆம் விழா, நூற்றாண்டு விழா முடிந்தும் 100ஆம் விழா போடும். அன்றைக்கு காலையிலே பயணம், பயணத்தில் கலந்து கொண்டால் 18 பேர் என்றால் வரவேற்கிறது. இறுதி நாள் திருவள்ளுவர் பயணத்தில் கலந்து கொண்டோர் 18 பேர் என்றால் வரவேற்கிறது. கிருஷ்ணாம்பேட்டையிலே கிடத்தி வைக்கப்பட்ட வழி 6 உடம்புதான் நிறுவனத்தை காப்பாது. கிடத்தி வைக்கப்பட்ட வழி 6 உடம்புதான் திருப்பூரில் காப்பாது. ஏன் ஆதியை ஏற்கனவே பட்டியலிட்டு கொடுத்திருக்கிறார். கிருஷ்ணாம்பேட்டையிலே கிடத்தி வைக்கப்பட்ட வழி 6 உடம்புதான் திருப்பூரில் காப்பாது. ஆதியை ஏற்கனவே பட்டியலிட்டு கொடுத்திருக்கிறார். கவிஞர் என்பவன் வாழ்கிற காலத்தில் செத்து போனவரின் வாழ்க்கை. கவிஞர் என்பவர் வாழ்கிற காலத்தில் செத்து போனவர், செத்து போனவரின் வாழ்க்கை கொண்டிருப்பவர். சிலரை இழந்து காலகாலமாகிவிட்டது. சிலரை நினைத்து காலகாலமாகிவிட்டது. இவன் விஷயத்தில் காலமாகிவிட்டது. இதனை நினைத்து காலமாகிவிட்டது. வாழ்க்கை விஷயத்தில் காலமாகிவிட்டது. ஏனென்றால் இவன்தான் காலத்தை அடக்கும் கணக்கன். எங்கள் ஞானத்தை அடக்கும் ஞானி. ஞானிக்கு சங்கிலியால் இழக்கலாமா? இது வாதிகள். ஞானிக்கு சங்கிலியால் இழக்கலாமா? ஞான ஒரு புகழியை நாம் பகுக்கலாமா? ஞானிக்கு சங்கிலியால் இழக்கலாமா? ஞான ஒரு புகழினை நாம் பகுக்கலாமா? இயலாது. நெருப்புக்கு தீமைக்கும் கண்கள், வார்த்தையின் கண்கள். நெருப்புக்கு தீமைக்கும் கண்கள் காண்போ நெஞ்சுக்குள் சுழல் காந்த சக்கரங்கள். அந்த விழிகளுக்கு மட்டுமே அதை போட்டாலே போதும். 2 புருவங்கள், அதற்கு கீழே 2 விழிகள், ஒரு பெரிய வீதி அத்தனை சுலபம் அவரை வரை. நெருப்புக்கு தீமைக்கும் கண்கள் காண்போம் நெஞ்சுக்குள் சுழல் காந்த சக்கரங்கள். கருப்பாக படுத்திருக்கும் கேள்வி போன்ற கனமான 2 மீசை மெலிந்தமான, கனமான 2 மீசை மெலிந்தமான தீப்புழியை தூண்டி வருகின்றங்கள் என்றும் சிந்தனையை கிளப்பிடும் சொற்கள். தாயின் கர்ப்பத்தில் தோன்றுகின்ற வேங்கை தன்மை கவியரசன் பாரதியின் தோற்றமான ஒரே ஆண்டில் 30 தடவைக்கு மேல் சென்னை தொலைக்காட்சியால் ஒளிபரப்பப்பட்ட கவிதை நான் இந்த கவிதை எங்கோ ஒரு இடத்தில் பார்த்து பின்னால் துணை இயக்குநராக தொலைக்காட்சியில் இருந்து ஓய்வு பெற்ற எம்என் பெருமாள் சகோதரர் எம்என் பெருமாள் அவர்கள் எங்கோ இந்த கவிதையை கட்டியது முதல் தொகுப்பில் கனவு மனதை என்னும் தொகுப்பிருந்த கவிதைக்கு அருமையாக இசை வைத்து மிக சிறப்பாக பார்த்து நூற்றாண்டு விழா முழுவதும் காட்டினார். அதற்கு முதல் கவிதைதான் தாமுலகையாள வந்தவே
காவுலகை ஆட வந்த வேந்தன் இவன் பார் முழுதுக்கும் உரிய மாந்தன் இகள் மூவுலகை பாடலுக்கு முற்றுவிடை பேசுகின்றவே உண்மையிலே காவிரியாக பாட வேண்டும். காவுலகை ஆட வந்த வேந்தன் இவன் பார் முழுதுக்கும் உரிய மாந்தன் இகள் மூவுலகை பாடலுக்கு முற்றுவிடை பேசுகின்ற வேந்தன் சக்திதான் வழித்துக் கொண்டிருக்கும் ஆட்சி அவர் தீ பெருகிக் கொண்டிருக்கும் நாட்டில் இங்கு நாடர் இந்த பாரதியின் நல்லுருவம் ஏற்றிடைய வீழ்ச்சி மனக்குறிச்சி செந்தமிழை செங்குருதியாக்கி எல்லோருக்கும் எதையை தம் ரத்தத்தை ஆக்கின உணவு கூழைக்கு உணவு காட்சி பாரதிக்கோ செந்தமிழை செங்குருதியாக்கி செங்கரை கண்களிலேற்றி இங்கு வந்த மகன் வாழ்ந்ததெல்லாம் வாழ்க்கையை காவியமாய் ஆக்கி நம்மை தூக்கி கண்ணிரண்டு சிப்பரத்து வேர்கள் பொய்யை கண்டுவிட்டாலோ நெருப்பு போர்கள் கண்ணிரண்டு சிப்பரத்து வேர்கள் பொய்யை கண்டுவிட்டாலோ நெருப்பு போர்கள் நேற்று இரவுதான் மலேசியாவிலே 94 நான் பேசிய உரை பேசுவதற்கு முன் உரையை பற்றி மலேசியாவில் கல்லூரி சாமியார் அவர்கள் முன்னிலையில் ஒரு கருணாநிதிக்கு பதிலீடு சொன்னார். என்ன தெரிந்தால் அரசியல் அங்காடி அறிவிப்பே இதுதான். அரசியல் அங்காடி அறிவிப்பே இதுதான். 3 பொய் வாங்கினால் ஒரு பொய் இலவசம். அரசியல் அங்காடி அறிவிப்பே இதுதான். 3 பொய் வாங்கினால் ஒரு பொய் இலவசம் என்ற வழியிலே நானே வந்து மேற்கோள் காட்டினார். மற்றொரு வீட்டில் போட்டு பார்த்து அந்த வழியை பார்த்தேன். அதாவது அடக்க விலைக்கே விற்பதாய் அறிவிப்பு இலவச இணைப்பு இல்லாததாலே உண்மை இங்கே விளக்கும். அண்டா வாங்கினால் இந்தாய் சில இடங்களில் அக்கால் வாங்கினால் செவ்வாய் வாங்கினால் புதன் இலவசம் செவ்வாய் புதன் இலவசம் இப்படியே போய் 3 பொய் வாங்கினால் ஒரு பொய் அரசியல் அங்காடி அறிவிப்பே இருந்தார். அதனாலேதான் கண்ணிரண்டு சிப்பரத்து வேர்கள் பொய்யை கண்டுவிட்டாலோ நெருப்பு போர்கள் எங்கள் காவியத்து நாயகனை கண்டவுடன் ஆடு யமத்தோள்கள் ஓடும் கால்கள் மேகமதை குத்தும் அதன் மீசை மேகமதை குத்தும் அதன் மீசை அந்த மீசி மகன் தேடவில்லை காசை மேகமதை தேடுமா மேகமதை குத்தும் அதன் மீசை அந்த மீசி மகன் தேடவில்லை காசை இந்த தேகமெனும் ஆலயத்து தேவி பரா சக்தியோட ஆசை தொட்டு கூறு இந்த தேகமெனும் ஆலயத்தில் அவரே சொல்வார் எல்லா வீடுகளிலும் நானே இருக்கிறேன் என்றான் கண்ணன் தெரிவித்துள்ளார். எல்லா வீடுகளிலும் நான் இருக்கிறேன் என்று கண்ணன் கீதையிலே சொல்வதை பார்த்து நினைவுறுத்துவான். அப்படி மேகமதை குத்தும் அவர் மீசை அந்த மீசி மகன் தேடவில்லை காசை இந்த தேகம் எனும் ஆலயத்து தேவி பரா சக்தி கொள்ள ஆசை தொண்டு கூறுகள். நான் இங்கு ஒரு பிரகடனமே செய்கிறேன் என்பதை அறிவிப்பல்ல. தமிழை நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு தனியாக கடவுள் வழிபாடே வேண்டாம். தமிழை நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் தமிழ் கவியர் பாடல்கள் உங்களுக்கு பிடிக்காத பாடல்களாக இருந்தால் கவியர் பாடலாக இருந்தால் உண்மையில் சொல்லுகின்ற ஒவ்வொரு வரியையும் உங்கள் உதட்டுப்படிகளிலிருந்து உச்சரித்து அவற்றை உறுதிவிட செய்தால் தனியாக வழிபாடு தேவையில்லை. எந்த கடவுள் கேட்டாலும் உங்கள் சொந்த கடவுள் கேட்டாலும் யார் சொன்னது என்றால் இளந்தேவன் சொன்னார் என்று அந்த உள்ள துணிவு எனக்கு காரணம் தமிழ்தான் கடவுள், தமிழே கடவுள், தமிழால் கடவுள், தமிழின் பயன்தான் கடவுள், தமிழின் பயன்தான் கடவுள். ஒரு வரிப்படை தமிழின் பயன்தான் கடவுள். நான் கடவுள் மொழி என்கின்ற தலைப்பிலே வீரபத்திர சுவாமிகளுக்கு வழிபாடு எப்படி உலகம் முழுவதும் நடைபெறுகிறது என்பதற்கு 2 நாள் கருத்தரங்கம் சென்னை ஏரியும் கூடத்தில் நடைபெறும். அப்போது என்னை பேச ஒரு கவிதை ஒரு தலைப்பில் தான் நான் பேசுவேன். அந்த தலைப்பு கடவுள் மொழி. டாக்டர் கேடி கண்ணப்பன் அவர்கள் இந்த விழா எடுத்திருந்தார்கள். 2 நாள் விழா நிறைய விழா தேசப்பட்டு வந்தார்கள். அதற்கு முன் என் சொற்பொழிவு 1.5 மணி நேரம் கடவுள் மொழி என்று சொல்லி வடமொழி என்னுடைய சிறப்பை அகல நேரம்
தமிழின் பிறப்பை அழகனே தனியாக எத்தனை பெரிய தனிச்சிறப்பு அதற்கு இருக்கிறது என்பதை எல்லாம் வேதங்கள் உபரிஷதங்கள் இருக்கின்ற தன்மையை சொல்லி புரட்சி கவிஞன் பாவேந்தன் கூட கடைசி காலத்தில் செய்த காப்பியத்தில் சொன்னான் செந்தமிழர் துணைமலைகள் பெய்யும் தந்தா திருநேர் ஒழித்த வெளிநாட்டின் வடவாரியரை பார்த்து வேதன் செங்குத்துவன் செம்மாப்புடன் சொன்னார்கள் என்னவரி செந்தமிழர் துணைமலைகள் பெய்யும் தந்தா பாவேந்தனை எழுதுகிறான் அதற்கு விடை துணைமலைகளாவன உபனிஷதம் ஆகவே வேதத்தை ஒப்பார்கள் கூட வேதத்தின் இறுதி தெரிவிக்கப்பட்டிருக்கிற உபனிஷதத்தை ஏற்றுக்கொண்டார் வேதாந்தம் என்று பெயர் வேதாந்தம் என்பது இருபொருள் உண்டு வேதத்தின் முடிவாக்கிய உபனிஷதம் ஒன்று இன்னொன்று அத்வைத தத்துவத்திற்கு வேதாந்தம் என்று பெயர் உண்டு அறிஞர் பெருமக்கள் நான் ஆகவே இங்கே தமிழ்தான் தெய்வம் தமிழான் தெய்வம் தமிழின் வயதான் தெய்வம் என்று சொல்கிற போது சமஸ்கிருதம் தேவமொழி ஏற்றுக்கொள்கிறேன் சமஸ்கிருதம் வடமொழி தேவமொழி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அப்படியானால் தமிழ் என்ன கருத்து என்றால் வடமொழி தேவமொழி என்றால் தமிழ் கடவுள் மொழி என்று இது தேவர்களை விளக்கியது தேவர்கள் எங்கு வர வேண்டும் நேரடியாக வானத்திற்கோ இறைவனுடைய திருவிழிக்கோ ஆளாக இயலாது தேவர்கள் என்ன செய்ய வேண்டும் மண்ணிலே பிறந்து மனிதர்களாக வாழ்ந்துதான் அதற்கு மேல் இருக்கிற வீடு பேச முடியும் எப்படி இருப்பாங்க கீழே இறங்கி அப்பதான் மேலே ஏற வேண்டும் நான் சொல்லுகிற வாசகம் அல்ல மாணிக்க வாசகர் சாமி சொல்லுகிறார் புகழியில் போய் பிறவாமை நாம் போக்குகிறோம் அவமையும் மாணிக்க வாசகர் பள்ளியில் பாடல் என்ன அருமையான பாடல் புகழில் போய் பிறக்காம நாம் இந்த அவமைக்கு நாங்கள் நாளை போக்குகிறோம் என்று தேவரோடு மட்டும் சொல்கிறார்களா புகழில் பிறந்து தமிழாக வாழ்ந்தால் நீங்கள் இறைவனை அடையலாம் இதுக்கும் ஆதாரம் உண்டாம் இரண்டு ஆதாரங்கள் சொல்கிறேன் ஒன்று இஸ்லாமிய கலைக்களஞ்சியம் சொல்கிறது மனிதர்களினுடைய ஆதி பிதா ஆதம் தாய் அன்னை ஆதம் ஏவாள் என்கிற அந்த சொற்களை தமிழ் சொற்கள் என்று மட்டுமல்ல ஆதாம் ஏவாள் பேசிய மொழி தமிழ் மொழி என்று இஸ்லாமிய கலைக்களஞ்சியம் இதற்கு என்ன சொல்ல வேண்டும் என்பதை அது ஆதி பெற்றோர்கள் பேசிய மொழி என்றால் அவர்கள் கடவுளோடு பேசிய போதும் இறை தூதரோடு பேசிய போதும் எந்த மொழியில் பேசியிருப்பார்கள் அரபி மொழியை தெய்வத்தன்மை மொழியாக மொழி ஏற்றுக்கொள்கிற இஸ்லாமிய பெருமக்களே உலகத்தின் முதல் தாய்மொழி தமிழ் என்று சொன்னார்கள் என்று சொன்னார் அதனால் நான் சொல்கிறேன் இரண்டு சான்றுகள் இன்னொன்று என்ன அருணகிரிநாதர் பாடுவார் பெரிய மடம் என்ற ஊரிலே முருகனை பாடுகிற போது அழகில் தமிழாகிய சமத்தனை ஊற்றி அருணனது கோபுர இருப்பனை ஊற்றி அடல்மதி நடாகிய பரத்தனை ஊற்றி அருணகிரி நாயன் அப்பனை ஊற்றி எப்படி இது வருகிறதா அந்த முதல்ல அழகில் தமிழால் உயர் சமத்தனை ஊற்றி என்றால் என்ன அர்த்தம் அளவில்லாத தமிழால் முருகன் தமிழை தந்தான் என்று பாடுவார் இந்த இடத்திலே முருகன் உயர்வு பெற்றதற்கே தமிழால் காரணம் என்று பாடுவார் முருகன் கடவுளுடைய உயர்வுக்கே தமிழ் காரணம் என்றாலே தான் நான் சொன்னேன் இந்த தேகம் எனும் ஆலயத்தில் தேவி கற்கணித்த மாதருக்கு மட்டும்தான் வார்த்தைகள் நச்சினை தொடர்ந்து வந்து நல்ல போதிலும் அது மட்டுமா கற்றணித்த முக்கியமாக கண்டறிந்து போதிலும் அச்சரித்தை அச்சம் செய்கிறார் நான் சொன்னேன் கற்றணித்த மாதவிற்கும் அஞ்சான் அவன் கற்றறியா மாதவிற்கும் அஞ்சான் உயிர் குற்றம் எனத்தான் மதிப்பு துன்பம் அதை கூறுவதற்கு அஞ்சான் வைரன் பெண்ணடிமை இருக்க வந்த கைகள் இந்த பேருலகை காக்க வந்த சூழல் என்றெல்லாம் பாடி காணியிலே இன்றையவன் நாட்டம் இந்த கட்சி மகன் காந்தளவன் ஆட்டம் இந்த மேலின் காப்பிகளும் மேற்கூகள் பாரதியின் கூட்டம் உயிர்த்தோர் வானத்தை கையுடன் இணைப்பான் தேவ வாழ்க்கையுடன் மானுடத்தை இணைப்பான் அந்த